உயிர்களும் இன்புற்று வாழ்க. நீர்மேல் எழுத்தா கல்மேல் எழுத்தா கேட்கிறார் நம் அன்னை அவ்வை தாய். வெள்ளத்திலிருந்து தப்புவதற்காக ஒரு முதியவர் படகில் நதியை கடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு மானையும் ஒரு பெரிய பாம்பையும் ஒரு சிறுவனையும் காப்பாற்றி தன் படகில் ஏற்றிக்கொண்டார். கரை ஏறியதும் மானும் பாம்பும் நன்றி கூறி விடைபெற்றன. சிறுவன் மட்டும் பெற்றோர் இறந்து விட்டதால் தன்னை காப்பாற்றுமாறு முதியவரிடம் வேண்டினான். முதியவரும் அவனை தன் வளர்ப்பு மகனாக கருதி அன்புடன் வளர்த்து வந்தார். ஒரு நாள் இவர் காப்பாற்றிய மான் இவரை அழைத்து சென்று மலையடிவாரத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய தங்க புதையலை காட்டியது. முதியவரும் அந்த மானுக்கு நன்றி கூறி அந்த புதையலின் உதவியால் பெரிய பணக்காரராய் மாறினார். மகனிடம் தாம் பணக்காரரான ரகசியத்தை கூறினார். அவனோ நம்பவில்லை. நீ எங்கேயோ கொள்ளையடித்த பணத்தை வைத்தே வாழ்கிறாய் என்று கூறி உதாரித்தனமாய் செலவு செய்தான். அவர் மகனை கண்டித்தார். உடனே அவன் அரசனிடம் சென்று தன் தந்தையை பற்றி திருட்டு புகார் கொடுத்தான். அரசனும் முதியவரை அழைத்து விசாரித்தார். முதியவர் உள்ளதை உள்ளபடி அரசனிடம் தெரிவித்தார். அரசன் அதை நம்பாமல் அவரை சிறையில் அடைத்தான். அவர் சிறையில் சோகமாய் படுத்திருந்த போது பாம்பு ஒன்று உள்ளே வந்து அவரை கொத்தியது. அவர் வேதனையுடன் துடித்தபோது அதே பாம்பு ஒரு களிம்பு குப்பியை கவ்வியபடி மீண்டும் வந்தது. அந்த களிம்பை தான் குத்திய புண்ணில் தடவி குணப்படுத்தியது. அப்போதுதான் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய பாம்புதான் அது என்பதை உணர்ந்து நன்றி தெரிவித்தார். களிம்பு டப்பியை அவரிடமே அந்த பாம்பு விட்டு சென்றது. மறுநாள் அரசனின் மனைவியை பாம்பு கடித்ததால் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதாக சிறை காவலர்கள் பரபரப்புடன் பேசிக்கொண்டனர். உடனே முதியவர் தன்னால் மகாராணியை காப்பாற்ற இயலும் என்று சொல்லி அனுப்பினார். அரசனும் முதியவர் சொல்லை நம்பி குணப்படுத்த அனுமதித்தான். அந்த களிம்பை தடவி அரசகுமாரியை காப்பாற்றினார். மகிழ்ச்சி அடைந்த அரசன் அவரது வழக்கை மறு விசாரணை செய்து சகல உண்மைகளையும் உணர்ந்தான். முதியவரை விடுதலை செய்துவிட்டு பொய் புகார் கொடுத்த அவரது மகனை சிறையில் தள்ளினான். இது ஒரு கொரிய நாட்டு நீதி கதை. நல்லவர்களுக்கு செய்த உதவி கல்லின் மீது எழுதிய எழுத்து போல் நிலைத்து நின்று நன்மையில் முடியும். தீயோருக்கு செய்த உதவி நீர்மேல் எழுதியது போல் உடனே மறைந்துவிடும் என்பது இந்த கதையின் நீதி. அன்னை அவ்வை தாய் அந்த நீதியை நமக்கு உணர்த்தும் பாடலே இது. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே. அல்லாத ஈரமில்லா நெஞ்சார்த்து இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லோர்க்கு உதவி செய்வோம், நலமுடன் வாழ்வோம், வாழ வைப்போம். திருச்சிற்றம்பலம்.